ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தேங்க. வேறு எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கிற பெங்களூர் தான் போயிருந்தேன். சின்ன வயசில் நான் பெங்களூர் போயிருக்கேன், பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் போனதே இல்லை. என் ஹஸ்பண்ட் மட்டும் அடிக்கடி போயிட்டு வருவார், ஏன்னா அவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நாங்கள் லாஸ்ட் மினிட் பிளான் மாதிரி நாங்கள் வந்து போட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து லால்பாக் ட்ரெயினில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் நைட் வந்து அரவுண்ட் 8:30, 9 ஆகிடுச்சு. போகிற வழியே நாங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டோம். எங்கே புக் பண்ணியிருந்தோன்னா மகாதேவாபுராவில் ஆலிவ்னு ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். வென் கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல் ரூம்ஸ் இது கொஞ்சம் நாமினலாக எங்களுக்கு தெரிஞ்சுது. 7K சார்ஜ் பண்ணாங்க ஃபார் 3 nights. இங்கே ஒரே ஒரு மைனஸ் ஆனால் ரெஸ்டாரண்ட் இல்லை, நீங்கள் வெளிலேருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் எனக்கு மைனஸ் மாதிரி பட்டுச்சு. Split personality, sometimes sour, sometimes sweet. And M. Night Shyamalan story called Everything's Peachy. Can we just skip straight to the plot twist, please? அது தவிர they had a mini fridge, locker, இதெல்லாம் அந்த ரூமில் இருந்தது. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அங்கே இருந்தது. அது என்னென்னா பஞ்ச் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து எப்போவுமே நான் என் பேக்கில் இருக்கணும்னு நான் நினைப்பேன். பஞ்சாக இருந்தது, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பால்கனி வியூவுமே சூப்பராக இருந்தது. ஆப்போசிட்லேயே வந்து சாம்சங் ஆஃபீஸ் இருந்தது. பெங்களூர் வெதர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நாங்கள் போகும்போதும் அப்படி தான் இருந்தது. லைட்டாக மழை கூட தூரல் போட்டுட்டு இருந்தது. நாங்கள் அங்கேயே ஆப்போசிட்டில் வந்து டின்னர் முடிச்சுக்கிட்டோம். நெய்வேத்தியான்னு ஒரு தமிழ் ஹோட்டல், தமிழ்காரங்க தான் நடத்துகிறாங்க. அங்கேயே நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டோம். அது தவிர ஹோட்டல் ரூமில் வந்து ட்ரையர் இருந்தது. இந்த மிரர் வந்து ட்ரை கலர் மாறும், நான் அந்த இது ஷூட் பண்ண மறந்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் நாங்கள் வந்து வெளிலையே போனோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் எங்கே போனோன்னா சர்ச் ஸ்ட்ரீட் போனோம். இவரோட ஃப்ரெண்டோட பைக்கு தான். ஸோ பைக்கை வந்து மெட்ரோவில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. பெங்களூரில் இன்னொரு விஷயம்னா டிராஃபிக் ரொம்ப இருந்தது. டிராஃபிக் சர்ச் ஸ்ட்ரீட் நான் சொல்லியே ஆகணும், சூப்பராக இருந்தது. நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போங்க. நீங்கள் போகாத ஆள்னா பெங்களூர் போகிற சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருந்தது. லைட்ஸு, டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீட்டாக இருந்தது. ஸ்ட்ரீட்ஸுமே நீட்டாக இருந்தது. நான் போட்டிருந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து இட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும், நார்மல் ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு வி வர் சர்ச்சிங். எங்கே போனாலும் பார்கெயின் பண்ணுற பழக்கமும் எனக்கு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து நாஸ் ஃபேஷன்ஸ்னு ஒரு ஷாப் பார்த்தோம். இந்த ஷாப் வந்து ஆக்சசரிஸ், ஸ்லிப்பர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே இருந்தது. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் தான் வாங்கலாம்னு நினச்சோம். ஸ்லிப்பர்ஸ் தான் வாங்கினோம். ஒரு பேர் வந்து 250 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி 180க்கு வாங்கினோம். அவங்ககிட்ட நிறையா கலெக்ஷன்ஸும் இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே காஸ்மெட்டிக்ஸ் வந்து எதுவும் நான் வாங்குகிற ஐடியாவில் போகல. ஸோ நான் எதுவுமே வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐடியா போகல. பட் ஆக்சசரிஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் வந்து கிளச் வந்து எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது கேர்ள்ஸ்க்கு. எல்லா பேக்லேயும் இருந்தாலுமே இல்லைன்னு நாங்கள் சொல்கிற ஆளுங்க. கிளச் கொஞ்சம் வாங்கினேன் நான். இயரிங்ஸ் வந்து 3, அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து 3 ரிங் வந்து ரிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் அந்த மாதிரி நான் வாங்கினேன். அவங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் கொடுத்தாங்க எங்களுக்கு.
நல்லாவே பார்கெயின் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஷாப் போனீங்கன்னா. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் வந்து விஷ்ணு பேலஸில் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரவா இட்லியும் ஹைட்ராபாத் பிரியாணியும் சாப்பிட்டோம். ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓப்பன் கிச்சன் தான். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் விஷ்ணு பேலஸ் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து சிவோகம் போய் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி போகிறதுக்கு. நான் மூடியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்ன்னு போட்டிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே போகும்போதே ஒரு காமாக இருந்தது அந்த பிளேஸு. ரொம்ப ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கிற மாதிரி அந்த இடம் இருந்தது. அங்கே போனோடனே ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து 150 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணாங்க பர் ஹெட்டு. அதிலே வந்து ஊதுபத்தி, கொஞ்சம் விளக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். பிரம்மாண்டமான சிவன் பார்க்க அப்படியே வந்து பூரிப்பாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஊதுபத்தி, அந்த விளக்கெல்லாம் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அர்ச்சனை பண்ணி தருவார். ஒரு காயின் மாதிரி கொடுத்தாங்க. அந்த காயின் வந்து 7 டைம்ஸ் வந்து ஓம் நம சிவாய வந்து சொல்லி மேஜிக் காயின் அங்கே ஒரு பிளேட் மாதிரி இருந்தது. அதில் வந்து நம்ம போடணுமா, மிராக்கல் காயின் வந்து நீங்கள் அங்கே போட்டோம். நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் கஃபே போனோம். அன்றைக்கி வந்து டின்னர் வந்து ராமேஸ்வரம் கஃபே போனோம். அங்கே வந்து ஒரு தோசை சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். தோசை வந்து செம்மையாகவே இருந்தது. அங்கேயுமே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓப்பன் கிச்சன் தான். விடிய செம்ம கூட்டம். நாங்களே வந்து லேட்டாக தான் போனோம். அரவுண்ட் 1 அந்த மாதிரி தான் 12:30 போனோம் நாங்கள். வரத்துக்கு 2 ஆயிடுச்சு. வர வழியில் அப்படியே கொஞ்சம் நல்லா இந்த ஆம்பியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். சென்னை எக்ஸ்பிரஸில் தான் ஏறினோம். பேருக்கு தான் எக்ஸ்பிரஸ், ஆனால் ஒரு ஸ்டேஷன்லேயும் நின்றுச்சு. ஒரு நல்ல ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பெங்களூர் போகாத ஆளுங்கன்னா போயிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.